எப்பரா விடிய மத்தால அடிக்கிறீங்க நீ கூத்து வர மாதிரி தான் கொட்டவல நான் லேவு அந்த மம்மட்ட விட்ட நான் என்ன பண்ணிட்டோம் அந்த அம்மா விட்டா நீ ஜம்பர நிக்கணும்டா எங்க தெங்க போய் நிக்க விட்டா ஏன்டா ஏடா இப்படி உள்ள ஒருத்தா அந்த ஆளு அங்கட போய் உள்ள இந்த பக்கமா இவ்வளவு போய் சம்பளம் வாங்க முடியுமா சொல்லு தெங்க வர ரெண்டு போட்டுக்கிறாங்க எல்லாத்தையும் ஓடி போறாங்க மடி கடமை அப்படியே ஒரு கடகடன்னு என் பேரோ மருத்தாவதி பேர் மருத்தாவதி சரி அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை யாரு உங்க நாய் சந்தைதாயா சின்னப்படித்தாம்பா எங்க ஆட்டியாமட்டியாயா நாய் சந்தை செவடாடா உனக்கு இது கேட்காது சீக்காது அது அவருக்குன்னு நினைச்சா உனக்கும் போயிருச்சா அடிச்சுதான் மடி என் தாயார் கமலவல்லி கமலவல்லி என் அப்பா காந்த மகரிஷி காந்த மகரிஷிக்கும் கமலவல்லிக்கும் ஆமா நீங்க எத்தனை பேர் வருதீங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பெண்ணால் ஜனனமானவள் ஒரு மாத திருமகளா வண்டி மட்டும் தான் வந்திருக்கீங்க அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபங்களாகி ஆமா யார மாலையிட்டீங்க என் கணவர் யார் தெரியுமா யாரு அம்மனுக்கு மாலை
தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில சரி சிற்றூர் என்னும் ஒரு நகரத்திலே மகாலிப்பட்டினம் கிராமத்திலே சரி நாங்கள் அக்ரகரத்திலே வாழ்ந்து வரோம். ஓ அக்கரகரம் உனக்கு நம்மளும் அப்பா மேல் சாதி அம்மா கீழ் சாதி அடுத்த ஒரு அந்தர் சாதி என்ன சாதி யாருக்கு தெரியும்? அம்மாடி ஓய் நான் அவரை கல்யாணம் செய்து அம்மாடி ஓய் எனக்கு ஞானச்சந்திராயின்னு ஒரு பெயர் உண்டு. ஓ ஞான சௌந்தரின்னு அப்படின்னா என் கணவர் என்ன மனசு நினைக்கிறாரோ சரி அச்சனமே அதை செய்து முடிப்பேன். அந்த வேலையை உடனே அப்படியே பண்றது. ஆமா சரி என் கணவர் இப்ப தண்ணி கேக்குறாரு வச்சுக்கோ, அங்க மனசு நினைச்சாலும் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு டக்குன்னு அப்படியே. ஆமா இப்ப சாப்பிட நினைக்கிறாரா அப்படியே அடுத்த செகண்ட் சாப்பாடு, அவர் தூங்க நினைக்கிறாரா உடனே அடுத்த செகண்ட் தாலாட்டு பாட்டு. இந்த மாதிரி எல்லாம் மனசு நினைக்கிறதெல்லாம் செய்து முடித்தனால என் கணவர் பார்த்தா எல்லா வேலையும் கரெக்டா அவருக்கு கிடைக்கும் போது பண்ணிவிடுவா. ஆமாப்பா படுக்கும்போது கூட அளவுக்கு பாவத்தை கூட நிறுத்தி இடத்துல பாத்தியா நிறைய விடுற பாத்தியா கடன் வாங்கி விடுவா. அப்படியா ஒரு சீட்டுனா ஒண்ணு இன்று முதல் நீ ஊமையா போட வாய் பேச புடுற சாபத்தை முடிஞ்சதா வேலை மாட்டே பாக்கலாம். இதுக்குதான் இந்த வேலை யாருன்னு முடிஞ்சதா பாயா பா அங்கே கேளு பா ஊம்ப யா ஊம்பு பா என்ன இருக்குது என்னடாப்பா அம்மா வாய் பேசும்போதே பரவாயில்ல, போய் எல்லாத்தையும் சேர்த்து சரி சொல்றேன். போ எம்ஆர் கை போட்டு புடி சாபத்தை வாய் பேசிட்டு கை கிடக்கு வரா போட்டு வாய் பேசிட்டு கை கிட வரா போட்டு விடு. கத்தி எடுத்து கூட சீக்கிரம் சாப்பிட்டு குத்திக்கிட்டு என்ன கொண்டு போகணும் பாத்தீங்களா எத்தனை ஒரு நாளைக்கு இருக்கட்டுமா விடுமா? அடக்க 1000 பொன் பெருமா பொண்ணு பூமாதேவி மாறி பொண்ணு பொங்கி எழுந்தா சுனாமி மேல எல்லாத்தையும் அழிச்சு போடுவா. ஞாபகம் வச்சுக்க, ஒரு ஆக்கிரோ சக்தி அழிக்கி சக்தி அனைத்து அந்த பெண்கள் விட்டு உண்டு. ஞாபகம் வச்சுக்கோ. பூமி பொம்பளை தான் தண்ணி வருஷம் அங்க விழுந்தா பூமி எல்லாம் வெளிச்சமா டக்குன்னு வரும், எல்லாத்தையும் பொழிச்சிட்டு போயிடும். மேலக்கிறவங்க எங்க அவளும் நீ அடக்குவீங்க பேரு இருந்தாலும் அம்மா என் கணவருக்கு மிருகடிசில் எப்படி பேர் வந்தது? எப்படி அம்மா கானகத்திலே கண்களை மூடி கரங்களை தவ செய்வார். அப்போ மிருகமெல்லாம் அவர் மேல உரசிட்டு போறதுனால அவருக்கு மிருகண்டரிசின்னு எங்க கணவருக்கு பேர் உண்டு. மிருகண்டரிசி சரி ஆமா அவரை கல்யாணம் செய்து எங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம்? எத்தனை வருஷம் ஆகுது? ஏதோ குழந்தை கொஞ்சம் இருக்குதா? கண்ணம்மா அது நினைத்தா கல்லடி போட்ட கண்ணாடி போல அழலப்பட்ட மெழுகு போல உள்ளமெல்லாம் ஒரு கண்ணம்மா. அம்மா ஐயோ
கல்யாணம் செய்து கை நிறைய நிரம்ப சொத்து சுகம் அனைத்தும் நிரம்ப இருந்தாலும் 1000 கோடி பொண்ணும் பொருளும் கொட்டி குமிந்திருந்தாலும் அம்மானு கூப்பிட ஒரு ஆணோ பெண்ணோ பாய் வைத்து பிறந்திருந்தா கண்டிப்பாலுமே தாய்ங்கிற அந்தஸ்தை பெற்று வாழ்ந்திருப்பேன். நாளை கல்யாணம் செய்து ஒரு புருஷ வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் தாய் வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க உனக்கு எத்தனை குழந்தை அப்படின்னுதான் வாய் நிறைய எவ்வளவு காடுக்குன்னு கேட்க போறாங்களா, எவ்வளவு நகை வச்சுக்கிறேன்னு கேட்க போறாங்களா, எடுத்தோட எத்தனை பிள்ளைங்க இருக்குது, எத்தனை பிள்ளைங்க கேட்பாங்க. கண்டிப்பாலுமே இந்த செண்டாலிக்கு ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கலையே. இன்னைக்கு 60க்கு 60 சென்ட் குறுக்கு 20 சென்ட் 80 ஆண்டு காலம் தள்ளாடும் தடி ஓடி வயது கனவுக்கு எனக்கும் 80 வருஷம் ஆக போகுது. இப்ப இவ்வளவு காலம் பிள்ளை இல்லாத வாழ்றோம். நாளைக்கு செத்து போய் ஒரு நாளைக்கு பாடியில போனா மக்களை பெத்த மகராசி பிள்ளை பெத்த புண்ணியவதி போறான்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் கேட்பாங்க. நாளைக்கு இந்த பிள்ளை இல்லாத பாவி நான் செத்து பாடையில போனா என்ன பாவம் செஞ்சு பாடா போன மறுபடியும் மண்ணு தள்ள பிள்ளை இல்லாத போறா பாருன்னு கேவலம் பேசுவாங்களே.